வணக்கம் நண்பர்களே, கத்தார் மீதான தடையை நீக்குவதற்கு வளைகுடா நாடுகளால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் 48 மணி நேரமாக நீடிக்கப்பட்டுள்ளது என சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. தீவிரவாதத்துக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி சவுதி அரேபியா உள்ளிட்ட அண்டை நாடுகள் கத்தார் நாட்டுடனான தங்கள் உறவுகளை முறித்து கொள்வதாக அறிவித்து தூதரக அதிகாரிகளையும் திரும்ப அழைத்து கொண்டன. இதனால் கத்தாருக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்டவைகளில் பாதிப்பு ஏற்பட்டன. இந்த பிரச்சனையை தீர்க்கும் முயற்சியில் கத்தார் ஈடுபட்டு வந்த நிலையில் சவுதி அரேபியா சில நிபந்தனைகளை முன்வைத்தது. அல் ஜசீரா தொலைக்காட்சியை மூடுவது, ஈரானுடன் உறவை குறைத்துக் கொள்வது, கத்தாரில் உள்ள துருக்கி இராணுவ தளத்தை மூடுவது, கத்தார் வட்டாரத்தில் உள்ள பயங்கரவாதிகள் அனைவரையும் தங்களிடம் ஒப்படைப்பது போன்ற 13 விடயங்கள் அந்த நிபந்தனை பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இதனை கத்தார் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் கத்தார் நாடு மீது விதிக்கப்பட்ட தடை திரும்ப பெறப்படும். அதற்காக 10 நாட்கள் கால அவகாசம் கத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் கத்தார் சவுதி இடையிலான விவகாரத்தில் மத்தியஸ்தராக செயல்படும் குவைத் நாட்டு இளவரசரின் கோரிக்கையை ஏற்று கத்தார் மீதான தடையை திரும்ப பெறும் விடயத்தில் முடிவெடுக்க அந்நாட்டுக்கு வழங்கப்பட்ட அவகாசத்தை மேலும் 48 மணி நேரம் நீட்டிப்பதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இந்த மாதிரி பல வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.